அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆய்போவான், குட் ஈவினிங். நான் முஸ்தகீம் மௌலவி, தற்பொழுது மலேசியாவிலிருந்து. இன்றும் மிகவும் முக்கியமான ஒரு காணொளியோடு உங்களை சந்திக்கலாம் என்று நான் விரும்புகிறேன். என்னுடைய இந்த காணொளியை பார்க்கக்கூடியவர்கள் தயவு செய்து என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறும், உங்களுடைய நல்ல கமெண்ட்களை பதிவிடுமாறும், உங்களுடைய நல்ல ஆதரவை தருமாறும் உங்களிடத்தில் பணிவாக வேண்டிக் கொள்கின்றேன். எங்கள் அனைவருக்கும் தெரியும், வரலாறு நெடுகிலும் அன்று தொற்று இன்று வரை, இன்றோடு முடிவடைவதும் இல்லை, இன்றோடு சரி முடிக்க வேண்டும். அன்று தொற்று இன்று வரை வரலாறு நெடுகிலும் பல பாடசாலை மாணவிகள் கற்பழிக்கப்பட்டிருக்கின்றார்கள், கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் எல்லோரும் அறிந்த விடயம். வித்யாவுடைய கற்பழிப்பு எங்களுக்கு தெரியும். பல படிப்பினைகளை, பல அதிர்வலைகளை, பல விடயங்களை எங்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தியது. அதுவும் வித்யாவும் ஒரு பாடசாலை மாணவி. அதே போன்று சேயா சதூமியுடைய விடயம் எங்களுக்கு தெரியும். அதே போல சீமா என்று சொல்லக்கூடிய மாணவி, இவளுடைய கற்பழிப்பு, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதே போன்று அட்லுகம ஆயிஷா, இது போன்று இன்று பேசக்கூடிய ஒரு விடயம்தான் டில்சி அம்சிகா என்று சொல்லக்கூடிய மாணவி. 7வது மாடியிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்யப்பட்டிருக்கின்றாள். ஏன் காரணம்? இதற்கு பின்னணி இருக்கின்றது. அவள் தற்கொலை செய்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அதனால்தான் அவள் தற்கொலை செய்திருக்கின்றாள். இந்த டில்சி அம்சிகா ராமநாதன் கேர்ள்ஸ் காலேஜில் ஓலவல் வகுப்பில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி. தாய்க்கும் தந்தைக்கும் ஒரே ஒரு செல்ல பிள்ளைதான் இந்த டில்சி அம்சிகா. இந்த டில்சி அம்சிகா ஒழுக்கமாக வளர்க்கப்படுகின்றாள். தன்னுடைய ஒரே ஒரு பிள்ளை, தன்னுடைய ஒரே ஒரு மகள். அதனால் ஒழுக்கமாக வளர்க்க வேண்டும். மதம் எதுவாக இருந்தாலும் அவர்கள் ஒழுக்கமாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று நினைத்து ஒழுக்கமாக வளர்க்கப்படுகின்றாள். அவள் யாருடனும் பக்கத்திலிருந்து கூட பேச மாட்டாள். அப்படியான ஒழுக்கமாக வளர்க்கப்பட்ட ஒரு பெண் பிள்ளைதான் இந்த டில்சி அம்சிகா. ஆரம்பத்தில் மன அழுத்தத்தின் காரணமாக இவள் தற்கொலை செய்து கொண்டாள் என்பதாக கதைகள் அடிபட்டன. அதற்கு பிறகு இவர்கள் பெற்றோர்கள் என்ன செய்கின்றார்கள்? பாடசாலையில் முறைப்பாடு செய்கின்றார்கள். முறைப்பாடு செய்ய அந்த பாடசாலை நிர்வாகம் ஒரு முடிவும் எடுக்கவில்லை. இவள் கல்வியில் சிறந்து விளங்கிய ஒரு பாடசாலை மாணவி. ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், அதே போல டிபேட் விவாதமாக இருக்கலாம், ஏனைய விடயங்களாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இந்த டில்சி அம்சிகா என்ற மாணவி ஒரு திறமையான ஒரு மாணவியாக இருந்தாள். பல திறமைகள் அவளிடம் பொதிந்து காணப்பட்டன. இவள் சில மாதங்களாக அசம்பந்த போக்கில் இருப்பதை பெற்றோர்கள் காணுகின்றார்கள். ஸ்போர்ட்ஸிலும் அசம்பந்த போக்கு, டிபேட்டிலும் அசம்பந்த போக்கு, அதே போன்று கல்வியிலும் அசம்பந்த போக்குடைய நிலைமையை பெற்றோர்கள் அவதானிக்கின்றார்கள். இதை கண்ட பெற்றோர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஏன் இவள் அசம்பந்த போக்கில் இருக்கின்றாள் என்பதை பெற்றோர்கள் தேடுகின்றார்கள். அதற்கு பின்னால் என்ன செய்கின்றார்கள்? பாடசாலை நிர்வாகத்திடத்தில் முறையிடுகின்றார்கள். என்ன நடந்தது என்று சொன்னால், ஒரு பிரபல்யமான டியூஷன் நடத்தக்கூடிய ஆசிரியரின் மூலம் இவள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கின்றாள் என்பதை கண்டுபிடிக்கின்றார்கள். பாடசாலை நிர்வாகத்திடம் முறைப்பாடு செய்கின்றார்கள். ஆனால் டில்சி அம்சிகாவுக்கு திருப்திகரமான ரிப்ளை கிடைக்கவில்லை. அவளுடைய பெற்றோருக்கும் திருப்திகரமான ரிப்ளை கிடைக்கவில்லை.
அதன் பின்னால் என்ன செய்கின்றார்கள்? பெற்றோர்கள் அவளை வேறொரு பாடசாலைக்கு சேர்க்கின்றார்கள். ஓலவல் பீரியட் என்பதன் காரணமாக செல்ஃப் ஸ்டடி செய்வது கஷ்டம். பிரத்யேக வகுப்புகளுக்கும் செல்ல வேண்டும். பிரத்யேக வகுப்புகள் எங்கே நல்ல பிரத்யேக வகுப்புகள் எங்கே நடைபெறும் என்பதை தேடுகின்றார்கள். தேடும் பொழுது பிரபலமான ஒரு டியூட்டரி தான் கொழும்பில் உள்ள ராஜேஸ்வரி தனியார் வகுப்பு நிலையம். அந்த ராஜேஸ்வரி தனியார் வகுப்பு நிலையத்தை நாடுகின்றால் அங்கே சில நாட்கள் கல்வியை தொடர்கின்றால் அதில் அவளுக்கு பலவிதமான சோதனைகள் அங்குள்ள தனியார் வகுப்பு உரிமையாளரின் மூலம் ஏற்பட்டன. அந்த தனியார் வகுப்பு உரிமையாளரும் இந்த கணித பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர், அதாவது டில்ஷிகா அம்சியை கற்பழிப்பு செய்த ஆசிரியரும் இருவரும் நல்ல உற்ற நண்பர்கள். அதனால் அவரின் மூலமாகவும் அவளுக்கு பிரச்சினை ஏற்படுகின்றது. அதற்கு பின்னால் என்ன செய்கின்றாள்? அவள் ஒரு முடிவை எடுக்கின்றாள். இதற்கு பிறகு நான் உலகத்தில் வாழ்வதில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. இதற்கு பின்னால எனக்கு சமூகத்துக்கு முன்னால என்னுடைய முகத்தை காட்ட முடியாது. அந்த அளவு கேவலமாக அவளை சமூகம் பார்க்க தொடங்கியது. பாடசாலை நிர்வாகம் பார்க்க தொடங்கியது. இவளை ஒரு இழிவானவளாக பேசத் தொடங்கினார்கள் பாடசாலை நிர்வாகம். அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு தெரியும் ஒரு பழமொழி இருக்கின்றது. பாடசாலை ஆசிரியர்கள் தான் எங்களுக்கு படித்து தந்த அந்த பழமொழி. மாதா பிதா குரு தெய்வம் என்று படித்து தந்திருக்கின்றார்கள். மாதாவும் பிதாவும் குரு, அதாவது ஆசிரியர்களும் தான் எங்களுடைய தெய்வம், எங்களுடைய கடவுள் என்பதாக எங்களுக்கு கற்பித்து தந்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், இலங்கை நாட்டை எடுத்துக்கொண்டால் 2023 அதாவது புள்ளி விபரம் சொல்லுகின்றது 160க்கும் அதிகமான மாணவிகள் கற்பழிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோன்று 2024 புள்ளி விபரத்தை எடுத்துக்கொண்டால் 200க்கும் அதிகமான பாடசாலை மாணவிகள் கற்பழிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதாக புள்ளி விபரங்கள் சொல்லி காட்டுகின்றது. 2023 விட 2024 அதிகம். குறைவாக இருந்தால் ஓகே, ஏற்றுக்கொள்ளலாம், திருப்தி அடைந்து கொள்ளலாம். ஆம், 2023 200, 2024 150 ஏற்றுக்கொள்ளலாம். 2025 குறைந்துவிடும் என்று ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் 2023 160, 2024 200, அப்ப 2025 300 தாண்டலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் அப்படியான ஒரு சமூகம் எங்களுக்கு மத்தியிலே, காமுகர்கள் எங்களுக்கு மத்தியிலே உருவாகக்கூடாது. பாடசாலை என்பது ஒரு சமூகத்தை, ஒரு ஜெனரேஷனை சீர்திருத்தக்கூடிய ஒரு இடம்தான் பாடசாலை. அதே போல பார்க்கின்றோம், சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவன், டில்ஷான் என்று சொல்லக்கூடிய மாணவன், பகுடிவதையின் மூலமாக அவனே தற்கொலை செய்து கொள்ளுகின்றான். எவ்வளவு பெற்றோர்கள் ஆசையோடு எதிர்பார்ப்போடு இருந்திருப்பார்கள். இந்த டில்சி அம்சிகாவுடைய பெற்றோர்கள் எவ்வளவு ஆசையோடு எதிர்பார்ப்போடு தன்னுடைய மகள் ஒரு படித்த ஒரு மகளாக, சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழக்கூடியவளாக, சமூகத்தில் யாரிடத்திலும் கையேந்தக்கூடாத ஒரு பிள்ளையாக உருவாக வேண்டும் என்று எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். அதற்காக வேண்டித்தானே ஒவ்வொரு பெற்றோர்களும் கஷ்டப்படுகின்றார்கள். அதே போன்று அந்த டில்ஷானுடைய பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். அதாவது பல்கலைக்கழகம் வரை தன்னுடைய மகனை கொண்டு செல்வதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள், எவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டிருப்பார்கள், எவ்வளவு பணங்களை எல்லாம் செலவழித்திருப்பார்கள். ஆனால் இன்று டில்சி அம்சிகாவுடைய பெற்றோர்களுக்கு டில்சி இல்லை, இன்று டில்ஷானுடைய பெற்றோர்களுக்கு டில்ஷான் இல்லை. பல்கலைக்கழகங்கள் என்பது, யூனிவர்சிட்டி என்பது ஒரு நல்ல ஒரு சமூகத்தை, ஆசிரியர்களை, வைத்தியர்களை,
அதே போன்று சட்டத்தரணிகளை, அதே போன்று இன்ஜினியர்களை, அதே போன்று ஐடி துறையில் விற்பனர்களை, எல்லா துறையிலும் விற்பனர்களை உருவாக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த யூனிவர்சிட்டி, இந்த பல்கலைக்கழகங்கள். இந்த பல்கலைக்கழகங்களில், எங்களுடைய இலங்கை நாட்டு பல்கலைக்கழகங்களில் பகிடிவதையின் மூலமாக எத்தனையோ மாணவர்கள், கல்வி கற்ற எத்தனையோ மாணவர்கள் அந்த பகிடிவதையை தாங்க முடியாமல், தாங்கிக் கொள்ளாமல் எத்தனையோ பேர் தற்கொலை செய்து கொண்ட வரலாறு, கேவலமான மோசமான வரலாறுகள் எங்களுடைய நாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று இந்த ஆசிரியர்கள் யாரு தெரியுமா? ஒழுக்கம், பண்பாடு, நல்ல பிரஜை, இவை அனைத்தும் ஒரு ஆசிரியருடைய கையில தான் இருக்கின்றது. ஒரு பிள்ளை ஒழுக்கமாக வளர்ப்பதும், நல்ல பண்பாடுகளை சொல்லிக் கொடுப்பதும், அந்த பிள்ளையை சமூகத்தில் ஒரு நல்ல பிரஜையாக உருவாக்குவதும் இந்த ஆசிரியருடைய கையில தான் இருக்குது. அதே போல ஆசிரியருடைய கையில் மட்டுமல்ல, அதாவது மத வழிபாட்டு தலைவருடைய கையிலும், இந்த ஆசிரியர்களுடைய கையிலும் தான் ஒரு சமூகத்துடைய எதிர்காலம், நல்ல பிரஜைகளுடைய எதிர்காலம் இருந்து கொண்டிருக்கின்றது. பாடசாலை ஆசிரியர்கள், ஆசிரியைகள் விரும்பினால் அந்த சமூகத்தை நல்ல முறையிலே கட்டி எழுப்ப முடியும். ஒழுக்கமுள்ள சமூகமாக, பண்பாடுள்ள சமூகமாக, நல்ல பிரஜையாக, சமூகத்தில் சிறந்த ஒரு மனிதனாக, சமூகத்தில் சிறந்த ஒரு பெண்ணாக, அநியாயம் செய்யக்கூடாத, அதே போன்று பலதரப்பட்ட ஒரு நல்ல ஒரு பிரஜையாக மாற்றுவது அந்த ஆசிரியருடைய கையில தான் இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், வேலியே பயிரை மீந்தால் என்று ஒரு பழமொழி இருக்கின்றது. ஆனால் அந்த சமூகத்திலே ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியைகள், பண்பாடுகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியைகள், நல்ல பிரஜையாக வளர்க்கக்கூடிய உருவாக்கக்கூடிய அந்த ஆசிரியைகளே என்ன செய்கின்றார்கள்? பயிரை மீந்தால் என்ன செய்ய முடியும்? அவர்கள் தான் ஒரு வேலையாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களே அந்த பயிரை மேய்ந்தால் என்ன செய்ய முடியும்? அவர்களே பயிரை மேய்ந்து விடுகின்றார்கள். பெற்றோர்கள் என்ன செய்கின்றார்கள்? தன்னுடைய பிள்ளை நல்ல பிள்ளையாக, சமூகத்தில் படித்த, சமூகத்தில் தலை நின்று வாழக்கூடிய ஒரு பிள்ளையாக எதிர்காலத்தில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் கடும் சிரமப்பட்டு, கடும் கஷ்டப்பட்டு, அதே போன்று சொல்லண்ணா துயரங்களை எல்லாம் மேற்கொண்டு தன்னுடைய பிள்ளைகளை படிப்பதற்காக வேண்டி பாடசாலைகளுக்கு, ஸ்கூல்களுக்கு அனுப்புகின்றார்கள். இந்த ஸ்கூல்களுக்கு அனுப்பிவிட்டதற்கு பின்னால பாடசாலை ஆசிரியர்கள், பாடசாலை ஆசிரியைகள், உங்களுடைய பொறுப்புத்தான் அந்த பிள்ளைகள், பெற்றோருடைய பொறுப்பில் அல்ல. உங்களுடைய பொறுப்பில் 7 மணித்தியாலம் 8 மணித்தியாலம் தந்து விட்டார்கள். உங்களுடைய பொறுப்பிலே தந்த, உங்களிடத்திலே அமானிதமாக தந்த அந்த பிள்ளைக்கு நீங்களே அநியாயம் செய்வீர்கள் என்றால், நீங்களே கற்பழித்து அந்த குழந்தைகளை கொலை செய்து விடுவீர்கள் என்றால், உங்களை ஆசிரியர்கள் என்று சொல்ல முடியுமா? எத்தனையோ ஆசிரியர்கள் எத்தனையோ பேரை அநியாயமாக கற்பழித்து தன்னுடைய, அதாவது ஒரு 5 நிமிட இச்சைக்காக, தன்னுடைய ஒரு 5 நிமிட ஆசைக்காக வேண்டி அந்த பாடசாலை மாணவி என்னுடைய ஒரு மகளை போன்று, அந்த பாடசாலை மாணவி என்னுடைய ஒரு சகோதரியை போன்று என்று நினைத்தால் அவர்கள் யாரும் அந்த, அதாவது காமுகர்களாக, விபச்சாரர்களாக உருவாக மாட்டார்கள். அவர்கள் அந்த மாணவிகளை கற்பழிக்க மாட்டார்கள். எனவே எதிர்காலத்தில் நல்ல பிரஜையாக, சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய பிள்ளையாக வருவது ஆசிரியர்களுடைய கையில், ஆசிரியைகளுடைய கையில் தான் இருக்கின்றது. எனவே இந்த தில்ஷி அம்சிகா இவளுக்கு நீதி கிடைக்க வேண்டும். தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த, அதாவது சம்பந்தப்பட்ட ஆசிரியருடைய வீட்டுக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கின்றது. அவ்வாறு பாதுகாப்பு கொடுப்பது முறையல்ல. இதற்கு எதிராக, அதாவது நீதி கிடைக்க வேண்டும் என்று டிமான்ஸ்ட்ரேஷன் அந்த பாடசாலைக்கு முன்னால, ராமநாதன் கேர்ள்ஸ் காலேஜுக்கு முன்னால பெரிய ஒரு டிமான்ஸ்ட்ரேஷன் நடைபெறுகின்றது.
அவள் ஒரு சிறிய ஒரு குழந்தை. 2009ஆம் ஆண்டு பிறக்கின்றாள். 2025ஆம் ஆண்டு அவள் என்ன செய்கின்றாள்? தன்னுடைய உயிரை 7வது மாடியிலிருந்து பாய்ந்து தற்கொலை செய்கின்றாள். இது யாரின் மூலமாக ஏற்பட்டது? ஒரு ஆசிரியருடைய தவளின் மூலமாக ஏற்பட்டது. ஒரு ஆசிரியருடைய 5 நிமிட ஆசையை கட்டுப்படுத்த முடியாமல் இவ்வளவு பெரிய ஒரு விபரீதத்தை அந்த பிள்ளை செய்வதற்கு அவன்தான் ஒரு காரணமாக, இந்த காம கொடூரம்தான் ஒரு காரணமாக இருக்கின்றான். எனவே இந்த ஆசிரியருடைய பணி நீக்கப்பட வேண்டும். அந்த ஆசிரியருக்கு பென்ஷன் அது எதுவுமே கொடுக்கப்படாமல் அவனுடைய அதாவது ஆசிரியர் பணியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த என்னுடைய காணொலியுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல இந்த டில்சி அம்சிகாவுடைய பெற்றோர்களுக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த காணொலியுடைய நோக்கம் என்று வேண்டி விடைபெறுகின்றேன். ගරු කදානායකතුමනි මේ සම්බන්ධව යෝජනාවක් ඉදිරිපත් කරනවා. මොකද මේ දැරිය වාසය කරන්නේ මේ මැතිවරණ වශයෙන් මට ඉතාම කිට්ටුවද පොයින්ට් එක 88 මේ සම්බන්ධව දැන් වාදයක් ඇති වුණා නේද? මන්ත්‍රීවරු කිව්ව දේවල් මේක සම්බන්ධව අදහස් ප්‍රකාශ කළා. මේ වාදයකට මුලදී කාරණාවක් නෙවෙයි ගරු මන්ත්‍රීතුමා. ගරු දැන් මේ කාරණාව සම්බන්ධයෙන් අපි දැන් මේ සභා වැඩ කටයුතු යමු. නැත්තම් මේක මං හිතන්නේ දැන් කිව්වේ හරි මන්ත්‍රීතුමා කතා කරන්නේ. කතානායකතුමා මේ විදිහට අසාධාරණකම් කරන්න එපා. මේක සංවේදී ප්‍රශ්නයක් නේ. අප ඒ ළමයාව පෞද්ගලික දෙමව්පියෝ අපි අඳුරනවා. අපේ ආසනේ ඉන්නේ. ඒකයි මම ඒ කියන්නේ මම දන්න තොරතුරක් මේ අගමැතිතුමියට මේ කියන්නේ. යෝජනාවක් කියන අගමැතිතුමිය දැන් මේ සම්බන්ධව මේක දිගටම ඇති වුණාම මේ දෙමව්පියෝ මේ ළමයාව අරන් යනවා ජේවම වෙලා. ඒතකොට රෝහලෙන් තමයි කොටේන පොලිසියට දන්වන්නේ මේ ළමයාට ලිංගික අතවර කරලා තියෙනවා කියලා. ඒතකොට කොටේන පොලිසිය තමයි බම්බලපිටිය පොලිසියට දන්වන්නේ මේ සම්බන්ධව ක්‍රියාමාර්ග ගන්න කියලා. ඒතකොට ඊට පස්සේ තමයි බම්බලපිටිය පොලිසිය මේ දෙමව්පියෝ කැඳවලා එයාව දින 3ක් රක්ෂිත බන්ධනාගාරයේ තියලා එයාව අප පිට නිදහස් කරනවා. දැන් ප්‍රශ්නේ තියෙන්නේ නේද මේ විදුහල්පතිතුමිය මේ ළමයාව ඉල්ලා අයින් කරගන්න කියලා දෙමව්පියන්ට බලපෑම් කරලා තියෙනවා. එතකොට ඒ විදුහල්පතිතුමිය දැන් ඊයේ විමල් රත්නායක ගරු ඇමතුමා කිව්වා පෙළපාලි ගියා. ඉතින් පෙළපාලි ගියේයි දැන් ඊයේ පෙළපාලි ගියාට පස්සේ තමයි අර ටීචර් ට්‍රාන්ස්ෆර් කරේ. පොඩකින ගරු අමතුමිය පොඩකින්නකෝ ඇමතුමේ මම කතා කරාට පස්සේ කතා කරන්න. කතානායකතුමනි ඒක වැරදි. ඊයේ උද්ඝෝෂණය නිසා නෙවෙයි ගුරුවරයාව මාරු කරේ. ඊට කලින් ගුරුවරයා මාරු කිරීම පිළිබඳ අමාත්‍යාංශය මැදිහත් වෙලා තිබ්බා. ප්‍රින්සිපල්ගෙන් එක්ස්ප්ලනේෂන් එකක් කෝල් කරේ ඊට කලින්. ගරු මන්ත්‍රීතුමා කතා කරන්න දෙන්නකෝ ගරු කතානායකතුමනි. මට එහෙම මේ වැරදි දේවල් කරලා මේක දේශපාලනය කරන්න ඕමනාවක් නැහැ අගමැතිතුමිය. මම මේ ඔබතුමියව මම අහන්නකෝ ඔබතුමියව මේ දැනුවත් කරන්නේ මේ සම්බන්ධව ඔබතුමිය මේකේ හරි ආකාරව දැනගන්න ඕනේ. මොකද මේකේ තියෙනවා යම් ගැටලුකාරී තත්ත්වයක් තියෙනවා. ඒකක් තමයි දැන් මේ ළමයාව දෙමව්පියෝ අයින් කරගන්නේ ඉස්කෝලේ එන විදුහල්පතිතුමියගේ බලපෑම උඩ. ඒතකොට විදුහල්පතිතුමිය මේ ප්‍රශ්න සම්බන්ධව නිසියාකාරව පරීක්ෂණයක් කරන්නේ නැතුව මේ ළමයාව අයින් කරගන්න කියනවා ඉස්කෝලේ. ඒ අයින්ද තමයි මේ ළමයා ඉස්කෝලේ අයින් කර ගියාට පස්සේ ඔය කියන ගුරුවරයාගේ හිතවතාගේ ටියුෂන් ක්ලාස් එකට මේ ළමයා ගියාම ඒ අර ඉස්කෝලේ ඉන්න මේ ගෑන් ළමයාට හතවර කරපු ගුරුවරයා අර ටියුෂන් ක්ලාස් එකේ ඉන්න ගුරුවරයාට කතා කරලා මේ ළමයා ගැන අනවශ්‍ය දේවල් කියලා ඒ ගුරුවරයා ටියුෂන් ක්ලාස් එකේ හැමෝගේ ඉස්සරහා පිටම මේ ළමයාට අපහාස කරනවා. ඒ ළමයාට අපහාස කරාට පස්සේ තමයි ඒ ළමයා මානසිකව වැටෙන්නේ. ඒ වැටුණාට පස්සේ තමයි මේ ළමයා මේ තීන්දුව ගන්න ඒ ළමයාට සමාජයට මුහුණ දෙන්න බෑ කියලා. ඒ කියන්නේ ඒ ටියුෂන් ක්ලාස් එක තියෙන ඒ ළමයාගේ ගමේ. එතකොට ගමේ ළමයි තමයි මේ ටියුෂන් ක්ලාස් එකට එන්නේ. එතකොට මේ ගුරුවරයා ප්‍රසිද්ධියේ ඒ ළමයාට අපහාස කරාට පස්සේ ඒ ළමයාට බැරි වෙනවා ඒ පරිසරය තුල අනිත් ළමයින්ට මුහුණ දෙන්න. අනිත් ළමයි ඒ ළමයා දැක්කම hina වෙනවා. ඒ hina වුණාට පස්සේ තමයි මානසික ලොකු පීඩනයක් ඇති වෙලා ඒ ළමයා මේ තීන්දුවට යන්නේ. එතකොට මේකේ තියෙනවා විශාල බෑග්ග්‍රවුන්ඩ් එක. දැන් ඔබතුමාලා දන්නවද දැන් ඊයේ අර ටියුෂන් ක්ලාස් කරන කෙනාගේ ගෙදරට ඊයේ පොලිසිය ආරක්ෂාව දීලා තියෙනවා. 7 දෙනෙක් අතර දෙන්නේ. මේ චෝදනාවක් ලබපු කෙනෙක්.
එයාට පොලිස් ආරක්ෂාව. නමුත් මේ සම්බන්ධව මෙච්චර මාස 4ක් තිස්සේ මාස 4ක් වෙනවනේ. දැන් ඔක උනේ දෙසැම්බර් මාසෙ කියලා කියනවනේ. ඒක දෙසැම්බර් මාසෙ ඉඳන් අද වෙනකොට මාස 5ක් වෙනවා. ඒතර මාස 5ක් තිස්සේ පොලිසියට මේ ප්‍රශ්නේ ගන්නවා. මේක පොලිසියට ගමන් දීලා තිබුණා. ඊළඟට අර කවුද අපේ මේ ඇමරිතුමිය කිව්වා ඉඳගෙන ඒගොල්ලන්ට පැමිණිල්ලක් ආවේ නැහැ කියලා. ගරු අගමැතිතුමිය පොඩ ඉන්නකෝ ඉතින් මම කියන දේ පොඩ අහගන්නකෝ. දැන් අපි මොකක් හරි ගන්න දේවල් අපි කරන්න ගියාම කියන්න ඕගොල්ලන්ට පොඩ අපි කියන දේ තහන්න. ඔබතුමාගේ කතාව කෙටි කරන්න. ඉවර කරන්න right. එතකොට ගරු කතානායකතුමනි මම කෙටි කරන්න. ඒ කියන්නේ මම මෙතුමන්ලට යෝජනා කරනවා මේ සම්බන්ධව විශේෂයෙන්ම අධ්‍යාපන අමාත්‍යාංශයයි ඊළඟට මේ පොලිසියයි ඒකාබද්ධව මේක ඉක්මනට විමර්ශනය කරන්න ඕනේ. මොකද මේක තියෙන මේ ඇත්තටම මේ පරීක්ෂණ පිළිබඳව විශ්වාසවන්තභාවය පිළිබඳව ගැටලුවක් මතුවලා තියෙනවා. ගරු කතානායකතුමනි